நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலை சோதிப்பதற்காக இப்படி செய்தேன் என்றார். ஆமேன். இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்குள் வழிநடத்தி சென்ற யோசுவா அநேக ஜாதிகளை துரத்தினான். சில ஜாதிகளை துரத்தி விடாமல் அவர்கள் மூலம் இஸ்ரேல் ஜனங்களை சோதிக்கும்படி விட்டு வைத்தார் தேவன். மனுஷன் பிறரால் சோதிக்கப்படுகிறான். நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் ராஜாவாகிய ஆகாப் நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை இச்சிக்கிறான். ஆனாலும் அதை சட்டப்பூர்வமாக பெற முடியாமல் போய்விட்டது. இதை அறிந்த ராஜாவின் மனைவி ஏசபேல் நாபோத்தை அநியாயமாக கொலை செய்துவிட்டு சட்டத்திற்கு புறம்பாக தனது அதிகாரத்தின் மூலமாக இலவசமாகவே திராட்சை தோட்டத்தை பெற்றுக்கொள்கிறான் அந்த ராஜா. ஆனால் அதன் முடிவு பரிதாபமாக இருந்தது. ராஜா தனது சுய இச்சையினால் நாபோத் என்ற உத்தமனை கொன்ற ஏசபேலின் மகள் பேலியாளின் மகள் ஏசபேல் மூலம் இந்த சோதனையில் படுதோல்வி பெற்றுவிட்டான். அடுத்து பிறரால் சோதிக்கப்பட இடங்கொடுக்கும் தேவன். தாவீதை 2 முறை சோதித்தார் தேவன். ஒன்று, தாவீதை தனது மகன் அப்சலோமினால் தனது ராஜ்யபாரத்தை விட்டு துரத்தப்படுதல். இச்சமயத்தில் மனைவிகளை இழந்து பாதரட்சை கூட இல்லாமல் நடந்து செல்கிறான். இரண்டாவதாக இப்படி நடந்து போகையில் சவுல் வம்சத்தான் சீமேயி என்ற மனுஷர் தாவீதை தூற்றவும் தூசிக்கவும் செய்கிறார். இதை தேவன் அனுமதிக்கிறார் என்று 2 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்களில் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதின் இடப்பக்கம் வலப்பக்கம் நிற்கும் பராக்கிரமசாலிகள் சொன்னது, இதை செத்த நாயாகிய சீமேயின் தலையை வாங்கி போட அனுமதி கேட்கிறார்கள். அதற்கு தாவீதின் பதில், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் என்றான் தாவீது. இவ்விதமாக தாவீது சோதனையை ஜெயித்தான். அதன் மூலம் தாவீதை முழு இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கி தீர்க்கதரிசியையும் அவனுக்கு ஆயுசையும் மகிமையையும் பல மகா ஐசுவரியத்தையும் தேவன் தந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 2 ராஜாக்களின் கேரக்டர் பற்றி பார்க்கும்போது, ஆகாப் ராஜா தனது மனைவி மூலம் சோதனையில் தோற்று போய்விட்டான். ஆனால் தாவீது ராஜாவோ தேவன் அனுமதித்த அந்த மனுஷ சோதனையில் வெற்றி பெற்று தேவனுக்கு பிரியமானவனாகவும் தேவ தாசனாகவும் மாறிவிட்டார் தேவன். ஆமேன். God bless you.